கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டா திரையுலகத்துல வெளிவருக்க ரகு தாத்தா இந்த படத்தோட டீசர் பார்த்த உடனே நான் உங்களுக்கு ரிவ்யூ போட வந்துட்டேங்க. செம்மையான ஒரு கான்செப்டுங்க. ஹிந்தி எதுக்குங்க கத்துக்கணும்? ஹிந்தி எதுக்குங்க கத்துக்கணும்? ஓட ஓட விரட்டணும் இந்திய. நேஷனல் லாங்குவேஜ் ஒன்றும் ஹிந்தி இல்லை, நாங்கள் ஒன்றும் தமிழ் ஒன்றும் சும்மா இல்லை. 2000 பழமையான வருஷம் தமிழை வாழ வைக்கணும், அவ்வளோதான். இந்த படத்துல சொல்லிருக்க லைன் யார் கனெக்ட் ஆகுது இல்லைங்க, எனக்கு கனெக்ட் ஆகுது. பிகாஸ் ஐ மீன் பெங்களூர், நான் வேலை செய்யற கம்பெனி எல்லாமே ஹிந்திக்காரங்க தான், கிளைண்ட்ஸ் இருந்து எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான், ஹிந்தி பேசினா தான் வேலை கொடுத்தாங்க. ஸோ இந்த மூவி நான் ரொம்ப கனெக்டிவா வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லீகலா வெயிட்டிங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க இப்படி ஒரு லீட் ஆக்டர் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எடுத்துருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ல இந்த என்ன ப்ரொமோஷன் வேணா ஹிந்தியில தான் எழுதணுமா? இங்கிலீஷ் இல்லையா? வேணாமா இங்கிலீஷு? ஹிந்தி இல்லை வேணாம், எங்களுக்கு ஹிந்தி வேணாம், எங்களுக்கு இங்கிலீஷ் கொடு, இல்லை எங்கள் மதர் டங்கன்னா தமிழ் கொடு, ஓகேவா? இப்படின்ற மூவி கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. யூஸ்வலி நிறைய பேருக்கு இந்த மூவி கனெக்ட் ஆகிற பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. கன்னடிக ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், தமிழிஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்க. மூவி சீக்கிரமா ரிலீஸ் ஆகும். அப்புறம் மூவி ரிவ்யூ போடலாங்க, தியேட்டர் வைபோட. ஓகேவா? நன்றி.